வெல்கம் டு ஐடியா சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா மென்ஹாட்டன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 months ஆச்சு லாஸ்ட்டாக மென்ஹாட்டன் போனது வந்து ஃபெப்பில். அதுக்கப்புறம் மார்ச்சில் வந்து பேண்டமிக் ஆனதுனால அதுக்கப்புறம் நாங்கள் மென்ஹாட்டன் போனோம். எங்களுக்கு இத்தனைக்கும் இது வந்து ஒன்லி 20 minutes தான் இங்கேருந்து. ஸோ ரொம்ப ஆஃப்டர் 8 months நாங்கள் ஊபர் எடுத்திருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லா கவர்லாம் போட்டு சூப்பராக இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பனிங் தான், அதனால நம்ம தொடவும் வேணும். ஸோ இந்த மென்ஹாட்டன் ஆக்சுவலி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா டவுன் டவுன் தான் போகிறோம், வேறு எங்கேயும் போகல. டவுன் டவுனில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். அந்த பக்கம் தெரியுது பாருங்கள், அதெல்லாம் வந்து மென்ஹாட்டன் இருந்துச்சு. நாங்கள் இப்போ வந்து ப்ரூக்லின் பீச்சில் வந்துட்டுருக்கோம். ஓகே, நாங்கள் மென்ஹாட்டனுக்குள்ளே தான் என்ட்ரு ஆயாச்சு. பார்க் அப்படின்னு இருக்கு. சரிட்டு பாருங்க, இங்கே இருக்கிற மாலுக்கு தான் போகிறோம். உங்களுக்கு எதுன்னு தெரியுதான்னு தெரியல, போகும்போது காட்டுறேன். ஸோ நாங்கள் வந்துட்டோம் பாருங்கள், இதுதான் டவுன் டவுன். இப்போ பாருங்கள், இதுதான் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி இதில் எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மால் எல்லாம். இன்றைக்கி வந்து வெதர் வந்து செம்மையாக இருக்குது. சடனாக எங்களுக்கு வெதர் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால எல்லாருமே வெளியே வந்து சாப்பிட்டுட்டு அந்த பக்கம் வாட்டர் ஃப்ரண்ட் இருக்குது, அங்கே கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம். ஃபஸ்ட்டு சாப்பாடு ஏதாவது வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா போகலாம். நமக்கு சோறு தான் முக்கியம். ஸோ நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் அப்படின்னு ஒரு கடைக்கு வந்து குயிக்காக ஒரு சாமான் வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா மற்ற ஊர்லலாம் டவுன் டவுன்ன்றது வந்து ரொம்ப 9 to 6 மட்டும்தான் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ரொம்ப டெசர்ட்டடாக இருக்காது, அலை இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் நியூயார்க் சிட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, என்றைக்கு வந்தாலும் சரி எப்போ வந்தாலும் சரி ஆட்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இப்போ பேண்டமிக்ன்றதுனால கூட்டம் கிடையாது, பட் ஸ்டில் எப்போ வந்தீங்கனாலும் ஆட்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இது வேர்ல்ட் ட்ரேட் சென்டரோட ஒன் ஆஃப் தி என்ட்ரன்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியறது தான் வந்து ஆக்யூலஸ் அப்படின்னு பேர். இதுவும் வந்து ஆக்சுவலி ஒரு மால், எப்படி ரெக்க மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே அண்டர் கிரவுண்ட் மாலு. இது பக்கத்துலேயே வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், எல்லாமே இன்டர் கனெக்டட் அண்டர் கிரவுண்டில். இந்த இடத்துல வந்து பாத் ஸ்டேஷன், அதாவது நியூயார்க் டு நியூ ஜெர்சி சிட்டி கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஷன் இங்கே இந்த சைடு அடியில் வரும். இது அடியிலேயே. ஸோ நாங்கள் இப்போ மாலுக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த மாலில் வந்து பயங்கர ஹை-எண்ட் ப்ராடக்ட்ஸ் இருப்பாங்க, ஹை-எண்ட் ஐட்டம்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஆஃபீஸஸ் இருக்கும். ஸோ ஆஃபீஸஸ்லாம் வந்து மேலே உள்ளுக்குள்ளே போகும். நாங்கள் வந்து இப்போது கேஜஸ் மாலில் போய்ட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஃபங்க்ஷனோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே இருக்க எப்போதுமே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம், அது இந்த மாலோட இன்னொரு பக்கம் உள்ளர. ஸோ இங்கே எதுவும் லைட் ஃபெஸ்டிவல் மாதிரி எதுவும் பண்ண போகிறாங்க. ஸோ யூஸ்வலாக வின்டர் டைமில் வந்து லைட்ஸ் போட்டுவாங்க இங்கெல்லாம், அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ இதெல்லாம் வரும். ஸோ இங்கே வந்து இது ஒரு ஃபேமஸ் கேஃபே. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேஃபே. இது வந்து ஆக்சுவலி ஃப்ரெஞ்ச் கேஃபே.
அதில் வந்து மேக்ரோன்ஸ், சாக்லேட்ஸ், காஃபி, அதுக்கப்புறம் சாப்பாடு ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். க்ரோசரிஸ் கூட கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஆள் இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு. இது வந்து ஆன் அ சண்டே ஆஃப்டர்நூன் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் ஓரளவுக்கு மாடி ஏறி வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் அடுத்து மாடி ஏறி வந்தாச்சு. ஸோ இன்னொரு சைட் ஆஃப் என்ட்ரன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டர்ஸ் ஓடிட்டுருக்கீங்க. இது எதுக்குன்னா பை அண்டர் கிரவுண்ட் உங்களுக்கு வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு இது கனெக்ட் ஆகிடும். ப்ளஸ் ஜெர்சி சிட்டிக்கு போகிற பாத்துக்கும் கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ அது வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் இல்லையா, அதுதான் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். ஸோ இது வழியாக நீங்கள் போனீங்கன்னா அங்கே வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் போயிடலாம். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நடப்போம். ஈக்வினாக்ஸ் இப்படிங்கிற இது வந்து ஒரு ஜிம், ரொம்ப பெரிய ஃபேமஸான ஜிம். இங்கே ஹை அண்ட் ஜிம். ஸோ இது வந்து ஆஃபீஸ் என்ட்ரன்ஸ். இதெல்லாம் ஹட்சன் ஈட்ஸ் இப்படின்றது வந்து சாப்பிட்ற இடம். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். ஸோ இவங்க வந்து ஆஃபீஸ்க்கு இதில் ஆஃபீஸ்காரங்களா இங்கே எந்த லிஃப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து இறங்கி இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த பக்கமாக வியூ காட்டுறேன். ஸோ இதெல்லாம் பயங்கர ஃபுல்லாக இருக்குங்க. யூஸ்வலாக இந்த பேண்டமிக்னால எவ்வளோ பெத்தட்டிக்காக இருக்குது பாருங்க. ஸோ இதில் எல்லாமே இந்த சாப்ட் அப்படின்ற கடை வந்து சாலட் கடை, ரொம்ப சூப்பராக இருக்கும். சாலடா என்னம்மா இலத்தழை சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் வந்து இந்த கடையில் வந்து இந்த இலத்தழையை சாப்பிட்டு பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ வெளியில் போட்டேன். அடுத்தது ஹட்சன் ஈட்ஸ் ஹோட்டல். இதுதான் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊரில் மாலில் இருக்கிற ஃபுட் கோர்ட்ஸ் மாதிரி. பட் இந்த ஊரில் வந்து இங்கே ஆஃபீஸும் இருக்கிறதுனால ஆஃபீஸ் பீப்புள் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. பட் நான் இன்னும் ஆஃபீஸ் எதுவும் ஓப்பன் ஆகலை, அதனால தான் இப்படி இருக்குது. ஓகே, நான் வெளியில் வந்தாச்சு. இந்த டிசைன் நல்லா இருக்குல்ல, இந்த கப் கேக் ஷாப்போட இது. ஸோ நான் இப்போ வந்து எஸ்கலேட்டர் வழியாக அதர் சைடு போக போகிறேன். இது வந்து இன்னொரு சைடு ஆஃப் த மால். இங்கே பாருங்க மில்கி ஷாப்ஸ்லாம் இருக்கு. இது வந்து கீழே ஜே க்ரூ, மைட்டி கார்ஸ், கிளப் மொனாக்கோ, லுலு லெமன் எல்லாம் இருக்குது. ட்ரை பார், ஸ்டார் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து மாலோட அவுட் சைடு. இது வந்து வாட்டர் ஃப்ரண்ட்டு. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தெரியும், சரிதா? ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. ஸோ அங்கே வந்து கவர்னர்ஸ் ஐலண்ட், ஸ்டாட்டன் ஐலண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே நடந்தோம்னா இந்த பக்கம் தெரியுது பாருங்கள் பில்டிங்ஸை. இது வந்து ஜெர்சி சிட்டி. இன்னைக்கு வந்து வெதர் சூப்பராக இருக்கிறதுனால எவ்வளோ பேர் வந்துடுறாங்க பாருங்கள், வெளியில் மாஸ்க் மாட்டிட்டு. இங்கே வந்து போட் ரைட்ஸ் எல்லாமே உண்டு. இதுக்குள்ள ஆஃபீஸஸ் இருக்குது. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து நாங்கள் எந்த பிரிட்ஜில் ஏறாமல் ஒரு டனல்குள்ளே ஏறுறோம். டனல் வழியாக போயிட்டுருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோ பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிவிடுங்க. அத்தோட எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை பாய்.